தொடர்ந்து நம்முடைய தூரிகை ஜாலம் பக்கத்திற்கு உங்களது பேராதரவை தந்து எமக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காணொளி பயிற்சி பாடங்கள் பதிவேற்றத்தில் சிறிது காலம் தாமதம் ஏற்பட்டமைக்கு உங்களிடம் வருந்துகின்றேன். தொடர்ந்து நம்முடைய தூரிகை ஜாலம் யூடியூப் சேனல் பக்கத்தில் காணொளி பயிற்சி பாடங்கள் தொடர்ந்து நாம் வழங்கி வருவோம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளி பயிற்சியில் நாம் எதை பார்க்கவிருக்கின்றோம் என்றால், நீங்கள் நம்முடைய திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த திரையில் இது ஒரு விழா அழைப்புதலுக்கான ஒரு வடிவமைப்பை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த விழா அழைப்புதலில் பின்னணி இந்த எஃபெக்டுகள் எப்படி உருவாக்குவது என்பது பற்றியது இந்த காணொளி பயிற்சி. இந்த பயிற்சியில் இங்கு சத்குரு ஞானி வெள்ளிங்கிரி சுவாமிகள் அவருக்கு பின்புள்ளத்தில் நாம் இந்த எஃபெக்ட்களை உருவாக்கி இருக்கின்றோம். Corel DRAW மென்பொருளை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கின்றோம். இதை எப்படி உருவாக்கினோம் என்ற தொழில் அறிவை இந்த காணொளி பயிற்சியில் உங்களுக்கு செயல்முறையாக கற்றுத்தருகின்றோம். இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரும் என்பதில் எனது நம்பிக்கை. இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். இந்த இன்விடேஷனில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாம் இங்கு தனித்தனியாக பிரித்து வைக்க முடியும். எல்லாமே நாம் இந்த Corel DRAW-வில் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த பிக்சர் நமக்கு வாட்ஸ்அப் மூலம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக்சரை நம்ம போட்டோஷாப்ல அவுட்லைன்லாம் கட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணி இது ஒரு விழா அழைப்புதலுக்கு ஒரு அட்டைப்படம் மாதிரி நம்ம இதை கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணி இதை உருவாக்கி இருக்கோம். இது பற்றி மேலும் விவரங்களை இந்த காணொலியில இந்த எஃபெக்ட் எப்படி உருவாக்கி இருக்கின்றோம் என்பது பற்றி தான் இந்த காணொலி பயிற்சி. இங்க நம்ம இந்த எஃபெக்டை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டாரை நம்ம உருவாக்கிக்கணும். எப்படி உருவாக்குன்றத ஒரு புது பேஜ்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த பேஜ் உருவாக்கிட்டோம். இந்த பேஜ்ல உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். இங்க டூல்ஸ் வரிசையில் இருக்கு பாருங்க. இங்க ரெக்டாங்குலர் டூல், இந்த ரெக்டாங்குலர் டூல் மேல நம்மளுடைய மவுஸ்ல லெஃப்ட் டபுள் கிளிக் பண்ணோம்னா, இப்படி தொடர்ந்து டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இங்க நம்ம ஒர்க் ஸ்பேஸுக்கு தகுந்தாற்போல் ஒரு பாக்ஸ் கிடைச்சிரும். அந்த இந்த பாக்ஸுக்கு ஒரு பிளாக் கலர் ஃபில் பண்ணிடலாம். இங்க கலர் வரிசை இருக்கு பாருங்க. இந்த கலர் வரிசை பிளாக் கலர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த எஃபெக்டை உங்களுக்கு தெரியன்றதுக்காக இந்த பிளாக் கலர் நான் ஃபில் பண்றேன். அடுத்ததா இங்க நம்ம டூல் வரிசையில வாங்க. டூல் வரிசையில இந்த ஸ்டார் டூல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ஸ்டார் டூலை நம்ம தேர்வு பண்ணிக்கலாம். ஸ்டார் டூல நம்ம கீபோர்ட்ல கண்ட்ரோல் விசையை பிரஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி டிராக் பண்றோம். டிராக் பண்ற மூலியமா அந்த ஸ்டார் யூனிஃபார்மா நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த மாதிரி யூனிஃபார்மா கிடைச்சிரும். கிளிக்க விட்டுருங்க. விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் சைட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் சைட்ஸ்ன்றத இதுல 112 அப்படின்னு ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ்ல 64ன்னு சர்ச் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த பின்னாடி அதுக்கு ஒரு ஒயிட் கலர் ஃபில் பண்ணலாம். ஒயிட் கலர் ஃபில் பண்ணா இந்த மாதிரி கிடைக்குது பாருங்க. நம்ம இது ஒரு ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு விழா அழைப்புதல் அப்படிங்கிறதுனால நம்ம சில விஷயங்களை இதுல சென்டிமெண்டாக கொண்டு வர்றோம். ஆன்மீக விஷய தொடர்புடையதாவே கொண்டு வரோம். இங்க நம்ம இந்த ஸ்டாரோட முனைகள் இவைகள்
எந்த அளவுகளில் கூட நம்ம தீர்மானிக்க முடியும். ஆனால் இது ஒரு ஆன்மீக இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றனால நம்ம இவர் ஒரு ஞானி அப்படின்றனால யோக தத்துவங்கள் 112 குறிக்கும் வகையில் நம்ம இங்க 112 பாயிண்ட்ஸ் ஆர் சைட்ஸ்ங்கிறத தீர்மானிச்சிருக்கோம். அதே போல 64 எதுக்காக தீர்மானிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைகள், ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அது போல சிவபெருமானுடைய ஆயக்கலைகள் 64ஐயும் குறிக்கும் வகையில நாம இங்க 64 முனைகளையும் நாம இங்க செலக்ட் பண்ணிட்டோம். ரைட், இந்த கிடைச்சிருச்சு. இது போல ஒரு சின்ன விளக்கம் தான் இதுக்கு. அடுத்தது இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ண பின்னாடி ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். நம்ம கீபோர்ட்ல பிளஸ் கீ அழுத்துறது மூலமா ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். அந்த டூப்ளிகேட்டுக்கு நம்ம ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கலர் பாத்தீங்கன்னா நம்ம கலர் பேலட்ல இது எல்லாமே RGBல தான் வச்சு ஒர்க் பண்றோம். உங்களுக்கு இது RGBல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த கலர் பேலட்ல இருக்கக்கூடிய கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா கீழே இங்க டீப் எல்லோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த டீப் எல்லோ அதனோட பர்சன்டேஜ் இங்க கீழே இருக்கு. டீப் எல்லோ ஃபில் பண்ணிக்கலாம். டீப் எல்லோ ஃபில் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறேன் பாருங்க. ஏன்னா ஏற்கனவே காப்பி பண்ணப்பட்டதுல டீப் எல்லோ ஃபில் பண்ணிட்டோம். டீப் எல்லோ ஃபில் பண்ணிட்டோம் பாருங்க. இதை சுத்தி இந்த ஸ்டாரை சுத்தி அவுட்லைன் வந்து பிளாக் கலர்ல இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இந்த பிளாக் கலர் வந்து நமக்கு எஃபெக்ட்டுக்கு ரொம்ப இடையூறா இருக்கும். அப்படின்றதுனால இந்த பிளாக் கலர் வந்து ரிமூவ் பண்றோம். இதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இங்க இதன் மூலியமா டூல்ஸ் வரிசையில் இருக்கக்கூடிய அவுட்லைன் பென் டூல் மூலமாகவும் நாம இப்படி போய் இந்த அவுட்லைன் பென் டூல்ல போய் இங்க இருக்கக்கூடிய இந்த வித் 2 பிக்சல்னு இருக்கு பாருங்க. இதுல வந்து நன்னு கொடுத்தும் ரிமூவ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இங்க நம்மளுடைய இந்த கேட்டகரிக்கு வாங்க. இந்த கமாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மேல இங்க இருக்கக்கூடிய நான் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம்னா இதனுடைய அவுட்லைன் போயிடும். அப்புறம் நமக்கு நம்ம செலக்ட் பண்ண இந்த ஸ்டார் கிடைச்சிரும். அடுத்ததா என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இதை நம்ம பிட்மேப்பா மாத்துறோம். கன்வெர்ட் டு பிட்மேப்னு கொடுத்துறோம். கொடுத்துட்டு ரெசல்யூஷன் ஒரு 300 dpi கொடுத்துடலாம். அப்புறம் கலர் மோட் RGB வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய செட்டிங்ஸை நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிஸ்டத்துல. ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ஸ்டாரை பிட்மேப்பா மாத்திருக்கேன் பாருங்க. இதை நான் பிட்மேப்பா மாத்திட்டேன். பிட்மேப்பை மாத்துறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம இந்த டீப் எல்லோல என்ன பண்ணமோ அதே வேலையை இதுக்கும் பண்ணிருக்கணும். நம்ம இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து தனியா தெரியுன்றதுக்காக என்னோட அவுட்லைன் ரிமூவ் பண்ணா இங்க வந்து அந்த அவுட்லைன் ரிமூவ் பண்ணாதனால பாருங்க இதனுடைய முனைகள்ல கருப்பா இருக்குது. அந்த கருப்பு வந்து நமக்கு எஃபெக்டை வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது. ஸோ அதனால நம்ம இந்த ஒரு விஷயத்த கவனிக்கிறோம் இதுல. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நான் வந்து பேக் ஸ்பேஸ் அழுத்தி அந்த பிட்மேப்ல இருந்து வெளியே வந்துட்டேன். பிட்மேப்ல இருந்து வெளியே வந்துட்டு மீண்டும் வந்து வெக்டார் இமேஜுக்கு வந்திருக்கேன். இங்க நானுன்றதை கொடுத்துட்டோன்னா இப்போ எஃபெக்ட் மட்டும் நமக்கு இருக்கு. இப்போ இதை பிட்மேப்பை மாற்றிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி பிட்மேப்ல கன்வெர்ட் டு பிட்மேப்பா கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா இப்போ கன்வெர்ட் டு பிட்மேப் ஆயிடுச்சு. பிட்மேப்ல வந்து நம்ம எஃபெக்டை கொடுக்க போறோம். பிட்மேப் கீழே வந்தோம்னா இங்க பிளர் அப்படின்னு இருக்கு. இந்த பிளர் எஃபெக்டை வந்து நம்ம இது அப்ளை பண்ண போறோம். இந்த பிளர் எஃபெக்ட் எதுக்கு அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்றேன். இந்த கேஷன் பிளர் அப்படின்றத நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். கேஷன் பிளர்ல வந்து பாருங்க இங்க பிக்சல்ஸ் இருக்குது. இந்த பிக்சல்ஸை வந்து கூட்டி குறைச்சி பார்க்கறது மூலியமா இதனுடைய எஃபெக்ட், இதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால நம்ம இந்த வடிவமைப்புக்கு தேவையான ஒரு பிக்சல்ஸை வந்து நம்ம பயிற்சியில செஞ்சிருக்கோம். அதை நம்ம உங்களுக்கு சொல்றோம். ஒரு 8 பிக்சல்ஸ் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 8 பிக்சல்ஸ் அந்த எஃபெக்டை கொடுக்கும். ஓகே கொடுத்துடலாம். இந்த எஃபெக்ட் எதுக்கு, இந்த
ஏன் இதை பிளர் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இப்போ இது இந்த எஃபெக்ட்டுக்கு பின்னாடி இப்போ இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் யூனிஃபார்மா. இதை நான் மிடில் வச்சுக்கிறேன். கீபோர்டில் பி அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த பேஜுக்கு சென்டராக கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த எல்லோ இருக்கக்கூடிய ஸ்டாரையும் வந்து கீபோர்டில் பின்றது ப்ரெஸ் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த பிட்மேப்பை உருவாக்குனதை பின்னாடி வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே இந்த எல்லோ கலரை ஏதோ வச்சுக்கிறோம். வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணணும் மாதிரி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒளிக்கீற்று சிறிது தூரம் வந்து அதுக்கப்புறம் அதனுடைய பின்னணி இந்த பேக்ரவுண்ட்ல அப்படியே மறையுது. அதை குறிக்கும் வகையில நம்ம இதை பிளர் பண்ணிடணும். இப்போ ரைட், ஓகே. இப்போ எல்லோ கலர் அதுக்கு பின்னாடி பின்னணியை வந்து அதனுடைய ஷேடையும் உருவாக்கிட்டோம். இப்போ இதை இன்னும் பிரகாசம் பண்ணாதான் நல்லா இருக்கும், இல்லாட்டி நல்லா இருக்காது. அப்போ இந்த டீப் எல்லோ இந்த ஸ்டாரையே இன்னொரு காப்பி எடுத்துக்கிறோம். கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணி பிங்கிறத ப்ளஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துட்டோம். அதை கொஞ்சம் சின்னது பண்ணலாம். இந்த மாதிரி சைஸை வந்து ரிடியூஸ் பண்ணி சின்னது பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு பண்ணிட்டு ஒயிட் கலர் ஃபில் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு இந்த எல்லோ கலர் ஸ்டாருக்கு முன்னாடி வர மாதிரி இதை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முன்னாடி தான் இருக்கும். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேஜ் டவுன் ஆர் பேஜ் அப், இது ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுக்கறது மூலியமா இதனுடைய எஃபெக்டை நம்ம பார்க்க முடியும். இன்னும் கூட சின்னது பண்ணிக்கலாம். இப்போ தான் அந்த எல்லோ இது தெரியும் சரியா. இப்படி உருவாக்குவதன் மூலியமா நமக்கு அதனுடைய பின்புல எஃபெக்ட் சரியான முறையில் தெரிய வரும். அதே போல் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஸ்டாரையும் கொஞ்சம் சின்னது பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாரை கீ ப்ரெஸ் பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். ஸ்டார் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். ரைட், அவ்வளோதான். இப்போ இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறப்போ அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு ஒரு தத்ரூபமான ஒரு காட்சியாக வந்து வரும். இப்படித்தான் நம்ம இங்கே இந்த எஃபெக்டை வந்து உருவாக்கியிருக்கோம். பாருங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த எஃபெக்டை பயன்படுத்துகிற மூலியமா
இதுக்கு பொருத்தமான ஒரு பேக்ரவுண்டை உருவாக்குவதன் மூலயமா